ஏன் சொல்லிட்டாங்க எனக்கு தெலுங்கு தெரியுதா பச்சமந்தியா அங்கெல்லாம் வந்து பாண்டு சத்திரான்னு சொல்லிட்டு தெலுங்குலாம் கொப்படி போய்க்காங்க பெரிய மகாராஜா வீடு எங்க விரோதின மகாராஜா வீடு அங்க இருக்குது அத்திராவத்தில் இருக்குது அங்க போனே நாங்கள் இறந்ததாக சந்தோஷமா இருக்காங்களா இல்ல துக்க சமத்தோடு இருக்காங்களா துக்கமெல்லாம் கிடையாது சந்தோஷம் கொப்பி அடிக்காங்க நான் தானே போய் பார்த்துட்டு வந்தேன் நீ ஏடா உங்களுக்கு தெரியுமாடா உனக்கு அது என்னண்ணா நான் போய் பார்த்துட்டு வந்து சொல்லிங்க என்ன நீ ராணியா மட்டும் தானே வேலை செஞ்சா ஆமா நான் இந்த கொச்சான பேச்சு தானே போனேன் நான் நீ கொச்சைக்கு நீ போ அங்க போய் பார்த்தா உங்க ஓரத்தி மாறலாம் நீங்க செத்து விடுன்னு தெரு தெருவா வந்து கொப்பி வச்சுக்கிறாங்க சந்தோஷமா பார்த்துட்டு வந்துட்டு போய் நீ சென்று அந்த ராணியம்மனிடத்தில் ஒரு குறப்பணி வந்திருக்காங்க அப்பா சொல்லிட்டு வாங்க ராணியம்மா ஒரு குறப்பணி வந்துக்கிறாங்க அப்பா பலவித வேலை செய்யறாங்க குறிச்சு விடுவாங்களா பச்சை குத்துவாங்களா என்னென்ன வேலைன்னு சொல்லுவாங்க சாப்பிட்டு சம்பளம் இருக்கிறோம் அந்த பாண்டவர் சத்தாங்களா இல்லையான்னு சந்தேகத்தில் தான் இருக்கிறோம் அடுத்து குறி கேட்டாங்கன்னா சரி நீ சென்று அதை போய் பச்சலாங்க வா அரண்மனைக்கு தங்கள் அனைவருக்கும் நல்லதான் தப்பு இல்ல எந்த நாடு உன் பேர் என்ன விவரமா சொல்ல முடியுமா சொல்லு உன் பேர் என்ன பையன் ரொம்ப நாள் வந்து மனசு குழந்தா மாதிரி இப்பேற்பட்ட உருவத்தை நீங்க தான் பாக்குறேன் அப்படி இல்ல என் குரு கருத்தாலும் நீங்க தான் பாக்குறேன் ஏன்னா எத்தனையோ பெருந்திர வாசனர் இருந்துருக்காங்க ஏன்னா நீங்க ஆடி இருக்கிறீங்க நிறைய பெருந்திர வாசல் நீங்க இவ்வளோ பெரிய உருவம் பொன்னியரிகாரியாட்டம் பாக்குறோமா இருக்கட்டும் காரணம் என்ன தெரியுமா காத்து லட்சம் மரம் மேல இருக்கக்கூடாது நல்லா கணக்கா இருக்கணும் திட்டமா இருக்கும் அப்பதான் அமைப்பா நான் என்ன தொழில் செய்யறேன் நான் என்ன நாய் படிக்கிற சரிப்பா நீ எங்க இருந்து வர உன் பேருனா உன் நாடுனா விளக்கமா சொல்லு கொச்சு மாலை கோவிந்த ராஜபோஜன் ஆளுகின்ற நாடு. ஆனா கோவிந்தன் என்றால் யார்? சித்தப்பா. அப்படியா? வழிபடக்கூடிய கடவுள் கண்ணவரா? அவரே அந்த நாட்டுல இருக்காருன்னா அதற்கு அருகாமையில எந்த நாடுன்னு கேட்கலாமா? குறப்பியே
கோவிந்தா ராஜபோஜர் உலாவுகின்ற தேசமணி அம்மே. அப்படியா? அப்புறம் என்ன அப்படி இருந்தாலும் அதெல்லாம் பச்சை மலை கிடக்குது. பச்சை மலை அங்கு பச்சை மலை எங்களது நாடு பரமசிவன் பார்வதி உலாவுகின்ற தேசம் அன்பே. முன்ன என்ன சொன்னாப்ல கோவிந்த ராஜபோஜர் உலாவுகின்ற தேசம் அம்மி. இப்ப பரமசிவன் பார்வதி உலாவுகின்ற தேசம் அம்மி. பரமசிவனும் பார்வதியோ நேரா வந்து உலாவுறாங்க. அப்ப அது புண்ணிய பூமியா தானே இருக்கும். எவ்வளவு பெருமையா இருக்க வேண்டும். எப்பேற்பட்ட பூமியா இருக்கும். நாமளும் தான் ஆடு வெட்டுறோம் கோழி வெட்டுறோம் ஒரு தெய்வத்தை பார்க்க முடியல. ஆனா பரமசிவ பார்வதியா வந்து உலாவுறாங்கன்னா ஆமா அதிசயம் வாழ்ந்த நாடு தானே. தெய்வங்களும் சாதாரணமா பார்ப்பாங்க. சரி என்ன அதிசயம் இது கேட்கலாமா? என்னந்தாங்க மாடி அது கல்யாணம் எதுல தாயே அங்கு கல்லடை வயநாடு குங்கும காடு புலி சிங்கா உந்த உலாவுகின்ற தேசமடி அம்மி. கரடி மனிதரோடு மனிதராக கரடி புலி சிங்கம் மிருகலாம் வந்து உலாவுதான். அது எப்பேர் கொட்ட நாடா இருக்கும். அப்போ அக்கா சொல்றது நம்புற மாதிரியா இருக்குது இல்லையே. எனக்கு கூட தெரியலையே. கரடி புலி சொல்றது பார்த்தா நம்புற மாதிரியே தான் இருக்கு. அதுதான் சொல்றேன். கரடி புலினா துஷ்டமான மிருகம். நம்ம நாட்டுல அவங்க நாட்டுல அது அனைத்தும் சாதுவா இருக்குதாங்க. பார்த்தா மனிதர்கள் ஓடி போவாங்க. அது பழக்கப்பட்டவங்க தான் அதுகிட்ட போவாங்க. ஆனால் அவங்க நாட்டுல மனிதரோடு மனிதராக மிருகங்கள் வந்து உலாவுதான். ஆமா இதான் ஒரு அதிசயமா இருக்குது. அவ்வளவு அதிசயமா இருக்குது. ஒண்ணும் புரியல எனக்கு. சரி கேட்டு பார்க்கலாமா? கேளு. ஆனா அங்க என்னமே பெருமை தருமா தாயே? நான் பெருமை ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு பெருமை உண்டு. ஆமா ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு பெருமை உண்டு.